திமுக ஆட்சியில் காவல்துறை வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் செயல்பட்டு கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து போலீசுக்கு இணையாக தமிழக காவல்துறை செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது காவல்துறையின் செயல்பாடு கேள்விக்குறியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். தற்போதைய காவல்துறை வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் செயல்பட்டு கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதிமுக ஆட்சியில் இந்தியாவில் அமைதியான பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருந்ததாகவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக காவல்துறையில் காவலர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதால் காவலர்கள் அனைவரும் பணிச்சுமையில் இருப்பதாக தெரிவித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் 3,05,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்து ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை சுமார் 72,000 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் தற்போது பழுதடைந்து சரி செய்யப்படாமல் இருப்பதால் குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாக விமர்சித்த அவர், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியின் முக்கிய சாலை சந்திப்புகளில் பழுதடைந்து கிடக்கும் கண்காணிப்பு கேமராக்களின் நிலையை பார்க்க முடிவதாகவும் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். அதிகரித்து வரும் சாலை விபத்துக்களை குறைக்கவும் தடுக்கவும் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இடங்களில் கூடுதல் போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர், டாஸ்மாக் மதுபான கூடங்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். காவல்துறையின் அனுமதி இல்லாமல் இதுபோல் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ய முடியாது என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பாகவே மதுபான கூடங்களில் மது விற்கப்படுவதை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பொதுமக்கள் பயணம் செய்யும் பேருந்துகளில் பல கல்லூரி மாணவர்கள் அட்டகாசம் செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் செய்யும் செயல்களால் பொதுமக்கள் கடுமையாக பாதித்திருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், சென்னையின் முக்கிய சாலையில் இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்று சாகசங்களை செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பக்கத்து மாநிலங்களில் இருந்து ரயில், கப்பல் மூலமாக போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு கடத்தி வரப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த எதிர்க்கட்சித் தலைவர், வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். போதைப் பொருளை கட்டுப்படுத்த 2.0, 3.0 என வேடிக்கை காட்டும் தமிழக அரசு போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் ஜீரோவாகத்தான் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போது திமுக ஆட்சியில் உளவுத்துறை செயல்படவே இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டினார்.